வணக்கம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே வருவாய்த்துறையில் கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் கடந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் அறிவிப்பு வெளியிடப்பட்டு அந்த அறிவிப்பின் அடிப்படையில் நிறையா கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ போன தடவை ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 7/7/2025 அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி எண்ட் டேட் 5/8/2025 வரைக்கும் கொடுத்தாங்க. இப்போது அவங்களுக்குலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மறுபடியும் ரிவைஸ்டு இப்போ ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டில் கிராம உதவியாளருக்கு உண்டான வயது வரம்பை அதிகப்படுத்தினாங்க. ஸோ அதிகப்படுத்தினதுக்கப்புறம் இப்போது அந்த திருத்தப்பட்ட கிராம உதவியாளர் பணி நியமன அறிவிப்பு 2025 இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தில் கிராம உதவி பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 10 தாலுகா இருக்குது. இந்த 10 தாலுகாக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னென்ன வில்லேஜஸ் வேக்கன்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இந்த ஈரோடு .nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதில் உச்ச வயது வரம்பில் தளர்வு ஏற்பட்டதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வெளியிடப்பட்ட அறிவிப்பு 7/7/2025 அதுவும் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கொடுத்துருக்கிறதுல ஆரம்ப தேதி 22/9/2025 முடிவு தேதி 6/10/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோப்பை நம்ம பார்க்கறதுக்கு இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதனுடைய விண்ணப்ப படிவத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே என்ன விண்ணப்ப படிவம் கொடுத்தாங்களோ அதே மாடலில் தான் இருக்குது. அதில் விண்ணப்பதாரன் பெயர் தமிழ்லையும் ஆங்கிலத்தில் எழுதிக்கணும். அவங்களுடைய 3 மாதங்களுக்குள் எடுக்கப்பட்ட புகைப்படம் அதில் ஒட்டிடணும். அவங்க தந்தை அல்லது கணவர் பெயர் எழுதிடணும். பாலினம், பிறந்த தேதி, அவங்க 1/7/2025 குறைந்தபட்சம் 21 வயது பூர்த்தியடைந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கல்வி தகுதி, கல்விச் சான்றின் நகல்கள் இணைக்கப்பட வேண்டும். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழை ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதியுள்ளேனா ஆம், இல்லைனா இல்லை. அவங்களுடைய கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடணும். அதனுடைய ஜாதி உட்பிரிவு இருந்ததுன்னா அதையும் குறிப்பிட்டணும். என்ன மதம், திருமண நிலை ஆமாம் இல்லை, வசிக்கும் கிராமம் அல்லது வட்டம், இருப்பிட சான்று இணைக்கணும்னு போட்டிருக்காங்க. அவங்களுடைய நிரந்தர முகவரி, தொடர்பு முகவரி ரெண்டையுமே மென்ஷன் பண்ணணும், குறிப்பிட்டணும். நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியினை தமிழ் பயிற்று மொழியில் பயின்றதற்கான PSTM இடஒதுக்கீடு கோருகிறீர்கள்னா PSTM தமிழ் வழியில் படிச்சிருந்தா ஆம்னு கொடுத்துட்டு அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்களோ அந்த ஸ்கூலில் வாங்கிடணும். முன்னுரிமை கோருறவா இருந்தாங்கன்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், இப்போ உதாரணத்துக்கு ஆதரவற்ற விதவை சான்று, ஆர்மியில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி முன்னுரிமை இருக்கக்கூடிய அவங்களுடைய சர்டிஃபிகேட் கொடுக்கணும். மாற்றுத்திறனாளி அப்படி அந்த சர்டிஃபிகேட்லாம் இருந்துச்சுன்னா அவங்க அந்த முன்னுரிமை அடிப்படைக்கு இதை கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணிடணும், அதை மென்ஷன் பண்ணிடணும். அடுத்து ஓட்டுநர் உரிமம் இருப்பின் அந்த டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை இணைச்சிட்டு ஆம்னு கொடுத்துடணும், இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துடணும். மிதிவண்டி ஆர் இருசக்கர வாகனம் ஓட்ட தெரியும் ஆர் ஓட்ட தெரியாது. வேலைவாய்ப்பு அலுவலகம் பதிவெண் இருப்பின் அந்த விவரம், இந்த பதிவு அட்டையில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பரை இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு அதை என்க்ளோஸ் பண்ணிக்கணும். தங்கள் மீது குற்ற வழக்கு ஏதும் பதியப்பட்டுள்ளதா அப்படிங்கிறதுக்கு ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துட்டு உறுதிமொழி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிராம உதவியாளர் பதவிக்காக விளம்பரப்படுத்தப்பட்டுள்ள அறிவிக்கையினை படித்து அறிந்த பின்பே இவ்விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்துள்ளேன், அவற்றில் உள்ள நிபந்தனைகளுக்கு உட்படுகிறேன் என இதன் மூலம் உறுதியளிக்கிறேன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்டு, இந்த விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் தவறாக இருந்தால் தெரிவின் எந்த நிலையிலும் எனது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என்பதை நான் நன்கு அறிவேன். தேர்டு பாயிண்ட்டு, என் சார்பில் எந்த விதமான ஆதரவையும் நாட நான் உடந்தையாக இருக்க மாட்டேன். ஃபோர்த்து, தேர்வின் அனுமதிக்கு தேவையான அனைத்து தகுதிகளையும் பெற்றுள்ளேன் என உறுதியளிக்கிறேன். ஃபிஃப்த்து பாயிண்ட்டு, வேறு எந்த பணியாளர் தெரிவு செய்யும் முகைமைகளோ நான் விலக்கி வைக்க அல்லது தகுதி நீக்கம் செய்யப்படவில்லை என சான்றளிக்கின்றேன். அப்புறம் சிக்ஸ்த்து, எனக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட உயிருடன் வாழும் துணை கணவர் அல்லது மனைவி இல்லை. இந்த விண்ணப்பத்தில் அனைத்து நிலைகளிலும் நான் பதிவு செய்துள்ள விவரங்கள் அனைத்தையும் சரிபார்த்து விட்டேன். இந்த விண்ணப்பத்தில் பதிவு செய்துள்ள விவரங்கள் அனைத்தும் சரியானவை. எனது கவனக்குறைவாலோ அல்லது எழுத்துப்பிழையினாலோ எந்த ஒரு விவரமும் தவறாக குறிப்பிடவில்லை என்பதை நான் சரிபார்த்து கொண்டேன். எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணும் பொழுது ப்ராப்பராக சரியாக மென்ஷன் குறிப்பிட்டுருங்க. விண்ணப்பம் கையொப்பம் போட்டுருங்க. இணைப்பில் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் மற்றும் மாற்றுச் சான்றிதழ், உங்களுடைய ஜாதி சான்று நகல், இருப்பிட சான்று நகல், ஆதார் அட்டை நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், முன்னுரிமை கோருபவராயின் அதற்கான சான்று நகல்,
ஓட்டுநர் உரிமை இருப்பின் அதன் நகல், வேலைவாய்ப்பு பதிவேட்டு இருப்பின் அதன் நகல். மேற்கண்ட வரிசைப்படி ஆவணங்கள் இணைக்கும்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஈரோடு மாவட்டத்தில் இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. மற்ற மாவட்டங்களில் தொடர்ந்து இது சம்மந்தமான தகவல் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன், அதை பார்த்துக்குங்க. ஈரோடு மாவட்ட விண்ணப்பதாரர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இதை கடைபிடித்து அவங்க விண்ணப்பங்கள் கொடுத்துருங்க. தேங்க்யூ.